ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க யானை ஊர்வலத்தின் போது எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு. உங்க இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு எனக்கு நன்றாகவே தெரியும். யானைக்கு பதிலா பணமோ பொருளோ தந்துடுறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது. எனக்கு என்னுடைய யானைதான் வேண்டும். ஐயா, தங்களுடைய யானை தான் இறந்து போயிடுச்சு, அதை என்னால் எப்படி திருப்பி தர முடியும்? தயவு செய்து நான் தர பணத்தை வாங்கிக்கோங்க. முடியவே முடியாது. எனக்கு என்னோட யானை தான்ப்பா வேணும். இந்த வழக்கு அந்த ஊர் தலைவரான மரியாதை ராமனிடம் செல்லுது. அவர் மிகவும் நேர்மையானவர், எப்பொழுதும் சரியான தீர்ப்பை மட்டுமே வழங்குவாரு. உழவர் மரியாதை ராமனிடம் சென்று நடந்த கதையெல்லாம் எடுத்து கூறியிருக்காரு. மரியாதை ராமனுக்கு தெரியும், இறந்த யானைய உயிருடன் மீட்டு கொண்டு வர முடியாது. அதை அந்த வணிகருக்கு பக்குவமா எடுத்துரைக்க நினைச்சிருக்காரு. அவர் உழவருக்கு சில யோசனைகளையும் கூறியிருக்காரு.